ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், எல்லாம் அம்பாளுடைய கருணை. குரு வக்ர நிவர்த்தி வாராகி டிவி நேயர்களே, கடந்த நவம்பர் மாதம் ஒரு 17 தேதியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுபகிரகம், ஆதித்யாதி நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். குருங்கிற கிரகம், அந்த கிரகம்தான் குரு பார்க்கத்தான் கோடி நன்மை. இதேன்னு ஒரு விஷயத்தில் இதேன்னு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும், ஒரு பெரிய கண்டமாக கூட இருக்கும். உழுந்து எழுந்து வருவாங்க, ஒரு ஆப்ரேஷன் பொழைச்சி எழுந்து வருவாங்க, இவர் பொழைச்சதே பெரும் கஷ்டங்க அப்படின்ட்டுவாங்க. அப்படிலாம் சொல்லிடுவாங்க. எத்தனையோ பெண்களுக்கு கேன்சர்ஸு, பிரஸ்ட்டு கேன்சரு, அப்புறம் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, பிரசவ வழியாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் விபத்து, உயிர் போய் உயிர் இருக்கும். கண்டத்துலேருந்து தப்பிச்ச கதையாக இருக்கும். வேலையில் உடம்பு மட்டும் இல்லைங்க, விண்வெளி அவமானங்கள், தலைகுனிவு, அதை விட பெரிய கஷ்ட நஷ்டங்கள், டிரான்சாக்ஷனு, பணம் போய் லாக் ஆகிடுறது, அப்படி இல்லைன்னா பணம் ஏமாறுவது, கொடுத்துட்டு ஏமாறுவது, இல்லைன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை பிரிவுகளாக இருக்கலாம், ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருந்திருப்பாங்க, ஆண் பெண் பழக்க வழக்கங்களாக இருக்கும். திடீர்னு பிரிவுனா அந்த பொண்ணும் ஏற்றுக்க முடியாது, இந்த பையனாலையும் தாங்கிக்க முடியாது. செகண்ட் ஒய்ஃபு, வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது, காதலர்கள், இது எல்லா துன்பத்துக்கும் காரணம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தது தான். இப்போ பாருங்க, அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எனக்கு எதுவும் நல்லது நடக்கலையே சாமி. நீங்களும் ஒரு பதிவுலையும் சொல்கிறீங்க, இந்த வாட்டியும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குங்கிறீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு காரணம் இதுதான், குரு பகவான் வக்ரத்தில் இருந்தார். ஸோ இப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பங்குனி மாதத்தை பிறந்த உடனே பங்குனி 3ஆம் தேதியே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இனிமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த இருந்த ஒரு தடையும் உங்களுக்கு விலகியது. இதுதான் டாபிக்கு. பிரீஃபாக பார்க்கலாம். 12 ராசிக்கும் வாருங்கள். தனுசு ராசி. ராசிக்கு 7வது இடத்தில் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன். பொதுவாக உபய ராசியானாலும் உபய லக்னமானாலும் இவங்களுக்கு மட்டும் லக்னாதிபதியே சமயங்களில் பாதகாதிபதியாக விடுவாங்களே. ராசிநாதனே சமயத்தில் இந்த உபய ராசிக்கு உபய ராசி அன்பர்கள் தான், கிரகம்தான் உங்களுக்கு பாதகஸ்தானமாக வரும். இப்போ மிதுனம் கன்னி எடுத்துக்கோங்க, குரு தான் வருவார். தனுசு மீனம் எடுத்துக்கோங்க, புதன் தான் அந்த பாதகமாக வருவார். அப்போ ராசி இங்கே பாருங்கள், ராசிநாதன் 7வது வீட்டில், தனுசு ராசிக்கு குரு தான் ராசிநாதன். அந்த குரு போய் 7வது வீட்டில் பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிட்டார். வீடு கொடுத்த புதன் பகவான் மீன ராசியில் இந்த மாதம் பூரா மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இருக்காங்க. இப்போ குரு புதன் பரிவர்த்தனை யோகம். இந்த குரு புதன் பரிவர்த்தனை யோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள். ஒரு அரசியல் குடும்பம், ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்க, அந்த பிஸ்னஸில் சில கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள். இப்போ கூட கிருஷ்ணகிரி, ஓசூர் பக்கத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க. அவங்க அப்பா சாதாரணமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒரு 3 ஃபேக்ட்ரி 4 ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஊர்கா ஃபேக்ட்ரி இருக்குது, ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, வாட்டர் கம்பெனி இருக்குது, 4-5 கம்பெனி வச்சு ஃபேக்ட்ரினா சாதாரண எல்லாமே ஒரு 300 கோடி 250 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பெரிய மிஷின்ஸு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி டர்ன் ஓவர். நிறைய பிஸ்னஸ், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிரான்சாக்ஷனில் சில ப்ராப்ளம். ஒரு இடம் வாங்குறாங்க, அந்த இடத்துல போயிட்டு பணம் லாக் ஆகிடுது. அந்த லாக் ஆனதால் ரொட்டேஷன் இல்லாமல் போயிட்டு பெரிய சிக்கல் அப்பயே மாட்டிக்கிறாங்க.
ஒரு ரூபா கூட டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் தனுசு ராசிக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ தனுசு ராசி நீங்கள் சொல்லிட்டாலே உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சிக்கலில் இருப்பீங்க, அல்லது ஒரு வெல் அண்ட் குட்டாக இருந்தாலுமே கூட வேறு ஏதேனும் வீண்படி அவமானங்கள், ஒரு இன்சல்ட் பண்ணுறது, ஒரு தலகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நிறைய இடங்கள் அது நடக்கிறது உண்டு. நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் என் பேரில் வந்து பழி போட்டுட்டாங்க, குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில். அப்போ அந்த கம்பெனி ஒரு சிக்கலில் போய் மாட்டி ஒன்றும் இல்லை, பணம் லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். லாஸ் ஆகலை, லாக் ஆகிடுச்சு. பொருளாக இருக்குது, விற்று லாபத்தை எடுக்கணும், அது எடுக்க முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை நம்மகிட்ட வாராகிட்ட வர்றாங்க. அவங்கள நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்து அந்த இடத்த நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி அந்த இடதோஷ நிவர்த்தியை பண்ணுறோம். அந்த இடம் வாங்கினதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து அடியே. அப்போ தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மை செய்ய. ரெண்டே விஷயம். ஒன்று, இந்த குரு உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, வக்ர நிவர்த்தி அடைகிறதால தனுசு ராசிக்குத்தான் லாபம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, ராசிக்கு 7வது இடத்திலிருந்து உங்கள் ராசியை சுப பார்வையாக பார்ப்பார். பாதகஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட சுப பார்வையாக பார்ப்பார். 3வது, வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை, 2 பேரும் வீட்டை மாற்றிக்கிட்டாங்க. இவர் வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவர் வண்டி அவர் ஓட்டுறாரு, அவர் வண்டியில் இவர் ஓட்டுறாரு, அவ்வளோதான் விஷயம். இந்த காரில் அவரும், அந்த காரில் அவரும் போகிறாங்க, கார் மாற்றிக்கிட்டாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகம் இருக்குது, சுபத்துவம் 7வது பார்வை அந்த யோகம் இருக்குது, இது போக வக்ர நிவர்த்திங்கிற சுபத்துவம் இருக்குது. அப்போ தனுசு ராசி என்பர்களே, இனிமே தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ்னால் சாதாரணமாக இல்லை. ஒரு 500 கோடி 1000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு கமிஷன், பெரிய பிஸ்னஸ் கமிஷன் எடுக்கிறது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பெரிய பெரிய டெண்டர்ஸ் எடுக்கிறது, புரியுதுங்களா? பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கிறது, பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இப்போ அவங்க கூட இப்போ பாம்பேயில் ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம், நம்ம பேர் சொல்லக்கூடாது, அதுலேருந்து ஒரு சிஇஓ மூலயமா நமக்கு ஒரு என்கொயரி வந்தது. அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க மூலயமா நம்ம பதிவை பார்த்துட்டு கொஞ்சம் அக்யூரன்சி எங்களுக்கு அதை ஒத்துப்போகுது, ஸோ ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இன்வைட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும், கவலை வேண்டாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்கிறதாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, உங்கள் கஷ்டம் நிவர்த்தி உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டிங், ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் தான் அந்த பரிகாரங்கள்லாம் இருக்கும். அதை அறிந்து செய்வீர்களேயானால் நல்லதே நடக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம்.